இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் மெசேஜ் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சேவை அண்ட் சிஎஸ்சி ரிலேட்டட் ஏதாச்சும் ஒர்க் இருந்தாலையும் நீங்கள் டவுட் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் ஆல் நெட் சென்டர் ரிலேட்டட் ஒர்க்கும் நம்ம இங்கே வந்து செஞ்சு கொடுக்குறோம். மேலும் இது போல் வேறு ஏதாச்சும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோ ஒன்று பண்ணி தெரிஞ்சுக்கணுன்னா எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்லி வாட்ஸ்அப் நம்பரோட தான் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எதுனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆதார் கார்டில் எப்படி அட்ரஸ் மாற்றுறதுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் நான் வந்து கூகுள் க்ரோம் போயிடுறேன். UIDAI என்ற டைப் பண்ணி சர்ச் பாரில் அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வருது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுறேன். அதை பாருங்கள் இங்கிலீஷ், நமக்கு எந்த லாங்குவேஜ் வருமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதில் எனக்கு வந்து இங்கிலீஷ் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் உள்ளே வந்துவிட்டேன். இந்த ஹோம் பேஜ் மாதிரி தான் வரும். இதில் வந்து இப்போ கீழே வந்து அப்டேட் அமௌண்ட் டேட்டா அண்ட் ஸ்டேட்டஸ் செக் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் போய் ஓப்பன் ஆகும். இது லாகின் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரு ஆதார் நம்பர் தரலாம், ஆதார் நம்பர் கொடுங்க. கேப்சா போட்டு என்ட்ரு OTP கொடுக்கணும். அது வந்து ஆதார் கார்டை வந்து அவங்களோட ஆதார் நம்பர் கொடுத்து அதுக்கு கீழே கேப்சா இருக்குது பாருங்கள். ஸோ அந்த கேப்சா கரெக்டாக போடணும். கேப்ஸ் ஸ்மால் கரெக்டாக இருந்தால் இருக்கோ நம்பர் கொடுத்துட்டு லாகின் வித் OTP கொடுத்தோம்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ண ஆதார் கார்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். ஸோ அந்த OTP எடுத்து அதில் இருக்க OTPயை நம்ம ஜஸ்ட் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ OTP கொடுத்துட்டு அடுத்து லாகின் பண்ணுறோம். ஸோ இது தான் ஜஸ்ட் வந்து அவங்களுடைய லாகின் பேஜுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ஆதார் அப்டேட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ லாகின் கொடுத்தாச்சு. ஸோ சர்வர் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, பரவாயில்ல. பட் இங்கே பாருங்கள், அதுதான் விஷயம். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஆதார் நம்பரை கொடுத்துட்டு ப்ளஸ் அதுக்கு கேப்சா என்ட்ரி பண்ணிட்டு OTP சென்ட் பண்ணோம்னா உங்கள் மொபைலுக்கு OTP போகும். நம்ம அந்த வந்து OTP என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த 1 மினிட்ஸ் அதுக்கு டைம் ஓடிட்டே இருக்கும் பாருங்க. அந்த டைமுக்குள்ளே வந்து OTP ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு டக்குன்னு லாகின் பண்ணணும். சில டைம் சப்போஸ் லேட் ஆகிட்டா அது மாதிரி சர்வர் இஷ்யூ ஆகிடும். வந்த உடனே நம்ம வந்து OTP முடிஞ்சதுக்கு போட ட்ரை பண்ணணும். சரிங்களா? அப்படின்னா வந்து இது மாதிரி திரும்பி வந்து அப்படிலாம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திரும்பி பேக் போய்ட்டு திரும்பி உள்ளே வந்து பண்ணி பாருங்கள். சில டைம் சர்வர் இஷ்யூ தான் இருக்குது ஆதார் வெப்சைட்டு. ஸோ நான் இதான் வந்து நம்ம ஒரு ஆதார் பேஜுக்குள்ளே போகிறதுக்கான வே. ஸோ இது மாதிரி வந்து அவங்க அட்ரஸ் வந்து அந்த ஃபார்மில் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருந்தால் கூட போதும். நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் உங்கள்கிட்ட பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, இது மாதிரி ஏதாச்சும் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், அதில் வந்து ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஏதாச்சும் கவர்மெண்ட் ப்ரூஃப் ஏதாச்சும் இருந்தால் அட்ரஸ் ப்ரூஃப் இருந்தால் நீங்கள் அதாச்சும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அதாவது சொல்கிறாங்களே நெட்டில் நம்ம ஆதார் வெப்சைட்லேயே இருக்காது, அந்த ஃபார்ம் இறக்கிட்டு அதில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி உங்களுடைய விஓ பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இல்லை வந்து ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்கிட்ட இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் மாதிரி நான் உங்கள்கிட்ட வந்து பச்சை இங்கில் கையெழுத்து போட்டவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து ஃபோட்டோ ஒட்டி அதில் வந்து நம்ம சீல் சைன் வாங்கி வரணும். அவ்வளோதான். சரி பாருங்கள், பொருளாக வந்தாச்சு. இப்போ பாருங்கள் திரும்பி வந்து லாகின் பேஜ் ஆதார் நம்பர் போடுறேன். அதுக்கு கேப்சா அந்த மாதிரி ஃபார்ம் வந்து ஃபார்ம் சப்போஸ் எந்த ஒரு அட்ரஸ் ப்ரூஃப்னா அந்த ஃபார்ம் வச்சு ஃபஸ்ட் நீங்கள் ஆதார் கார்டில் மாற்றிக்காங்க. அப்புறமா தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்காங்க. ஸோ சரிங்களா? ஸோ வந்து ஆதார் கார்டு எப்படி ஓட்டர் ஐடினா அது கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்பரு தாலுக்கா டிஸ்ட்ரிக்ட் அதே மாதிரி கொடுத்தா மட்டும் தான் எடுத்துக்கும். இல்லைனா சில டைம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கரெக்டாக போடுங்க. ஆதார் வெப்சைட் போடும்போது கரெக்டாக பின்கோடு அதோடைய டிஸ்ட்ரிக்டெல்லாம் கரெக்டாக பார்த்து கொடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த இதில் ஹோம் பேஜுக்கு தான் அடுத்த பேஜுக்கு வந்துட்டேன். இதில் பாருங்கள் ஆல்ரெடி வந்து அது அப்ளிகேஷன் போடுறதுக்காக நான் இப்போ ஜஸ்ட் கொடுத்து பார்த்தேன். அது நான் டெலிட் பண்ணிடுறேன் அந்த ஃபைலை. இப்போ நியூவாக போட போகிறேன். ஆல்ரெடி போட்டது வந்து தப்பாக என்ட்ரி பண்ணதால் வந்து அதை வந்து டெலிட் பண்ண போகிறேன். ஸோ வந்து நான் ஃபீஸ் கட்டலைன்னா நம்ம அந்த இதை டெலிட் பண்ணிக்கலாம். அன்டில் ஃபீஸ் பேமெண்ட் வரையும் நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி கரெக்டாக டீட்டெயில் போட்டு வரணும். சப்போஸ் தப்பாக இருந்தால் நம்ம வந்து அந்த இது மாதிரி கீழே வந்து அந்த ஃபைலை டெலிட் பண்ண உடனே இப்போ இனிமேல் கேட்கும் எஸ் கேன்சல் கொடுத்தா க்ளோஸ் பண்ணிடணும் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் ஆதார் அப்டேட் இருக்குவாங்க மேலே, அதுக்கு கிளிக் பண்ணுங்கள். அப்புறமா அப்டேட் ஆதார் ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா ப்ரொசீட் டு ஆன்லைன் அட்ரஸ் அதுக்கு ஆதார் இருக்கு பாருங்கள். அட்ரஸை கிளிக் பண்ண உடனே அட்ரஸ் ப்ரொசீட் டு கொடுத்தோடனே வரும் பாருங்கள். கேர் ஆஃப்
இதில் வந்து சிலர் வந்து ஹஸ்பண்ட் நேம் போடுவாங்க, சிலர் வந்து ஃபாதர் நேம் போடுவாங்க. ஸோ லேடிஸாக இருந்தால் அவங்க ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஹஸ்பண்ட் நேம் போடுவாங்க. மோஸ்ட்லி ஃபாதர் நேம்லேயே வச்சுக்காங்க, ஏன்னா வந்து அதுதான் மோஸ்ட்லி கேட்குறாங்க. அப்படி ஹஸ்பண்ட் நேம்னால் நீங்கள் வந்து ஒய்ஃப் ஆஃப்னு அவங்க ஹஸ்பண்ட் நேம் போட்டுக்கணும், அவ்வளோதான். கீழே வந்து காப்பேன்னு போட்டு அவங்க ஹஸ்பண்ட் நேம் தமிழில், அதான் நீங்கள் மேலே இங்கிலீஷ் டைப் பண்ணாவே உங்கள் தமிழ்லையோ இல்லை நீங்கள் என்ன லாங்குவேஜ் கொடுத்துருக்கீங்க, ஸோ ஹிந்தி இதில் கொடுக்க வரும். ஸோ வந்து உங்களுடைய லாங்குவேஜ் ஆதார் கார்டில் என்ன லாங்குவேஜை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது மாதிரி வரும், சரிங்களா. ஸோ வந்து இங்கே வந்து தமிழ் தான் நமக்கு வந்துடும். ஸோ அவங்களுடைய அப்பா பேரை கொடுத்தாச்சு நான், அந்த கைனடியோட அப்பா பேர். அதுக்குள்ளே பாருங்கள், கீழே ஸ்க்ரால் பண்ணுறேன். அதுக்கு ஹவுஸ் பில்டிங் அப்பார்ட்மெண்ட், அப்புறம் வீட்டு நம்பர், அவங்க வீட்டு நம்பர் என்னென்ன அதான் எழுதிக்காங்க. அதான் நீங்கள் அந்த ஃபார்மில் இருக்கிற மாதிரியே நம்ம அந்த ஃபார்மில் ஃபில் பண்ண மாதிரியே வந்து நம்ம வந்து இங்கே டைப் பண்ணுறோம். அப்போ தான் வந்து எந்த ஒரு ஓவர் ரைட்டிங் பண்ணாமல் எழுதணும். ஃபார்மில் ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்ஸ் எழுதணும், ப்ளஸ் எந்த ஒரு ஓவர் ரைட்டிங் பண்ணக்கூடாது, அப்படியே எழுதணும். இல்லை ஓவர் ரைட்டிங் பண்ணிங்கனாவே அதுக்கு அந்த ஃபார்ம் வந்து இன்வைட் ஆகிடும். ஸோ அதிலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ வந்து ஃபார்மில் வந்து கரெக்டாக கேபிட்டல் எழுதுங்க. அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணுறதே வந்து நம்ம வந்து இங்கே வந்து இன்சர்ட் பண்ணணும், சரிங்களா. ஆதாருடைய வெப்சைட்டில் அங்கே என்ன ஃபார்மில் கொடுத்துருக்கோமோ அந்த ஹவுஸ் பில்டிங் அப்பார்ட்மெண்ட் அது நேரம் என்ன நம்ம வீட்டில் கொடுத்துருக்கோமோ அதே வந்து இங்கே கொடுக்கணும், சரிங்களா. ஸோ இனிஷியல் பெரியசாமி அப்பா பேர் போட்டாச்சு. அது கீழே பாருங்கள் ஹவுஸ் பில்டிங் நம்பர், அது கீழே வந்து ஸ்ட்ரீட் ரோட் லேண்ட், நீங்கள் வந்து அதான் அதுக்குள்ள ஏரியா லொக்காலிட்டி. ஸோ வந்து அப்போ தமிழ் எதே எடுத்துக்கோ. தமிழ் சப்போஸ் தப்பாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அந்த பக்கம் இருக்குது பாருங்கள் கீபோர்டு, தமிழ் கீபோர்டு, அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது நீங்கள் போடுற இங்கிலீஷ் நேம் கரெக்டாக தமிழில் வந்துட்டா விட்டுருங்க, பரவாயில்ல. அப்படி உக்காரலைன்னா மட்டும் நீங்கள் வந்து தமிழ் கீபோர்டு கொடுத்து அந்த என்ன மாற்றணுன்றதை நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம் பாருங்கள். அதான் இப்போ ஏரியா லொக்காலிட்டி, சப்போஸ் இதுக்கு வந்து ஸ்ட்ரீட் இருக்காது, ஜஸ்ட்டு ஒரு அது தெரு ப்ளஸ் வந்து தாலுக்கா ஆஃபீஸ், போஸ்ட் ஆஃபீஸ், அது மாதிரி அதான் டிஸ்ட்ரிக்டாக இருக்கும். அது மாதிரி தவிர நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த ஒன்று ஸ்கிப் பண்ணி பரவாயில்ல, அந்த ஸ்ட்ரீட்டு அதெல்லாம் விட்டுடலாம், சரிங்களா. ஸோ வந்து ஏரியாவில் அந்த அவங்களோட ஏரியா நேம் போட்டாச்சு. லேண்ட்மார்க் போட்டோன்னா போட்டுக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. லேண்ட்மார்க் தேவையில்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் விட்டுங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் பின்கோட் போட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த என்ன டிஸ்ட்ரிக் என்ன எந்த ஸ்டேட்டு நல்லா வந்துடும். அதுக்கு என்ன டிஸ்ட்ரிக்ட் வந்துடும். அப்புறமா நீங்கள் வந்து ஜஸ்ட் அதுக்கு கிளிக் பண்ணி என்ன போஸ்ட் ஆஃபீஸ், அந்த டிஸ்ட்ரிக்ட் என்ன போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னு காட்டும். அது அந்த போஸ்ட் ஆஃபீஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ தாலுக்கா ஆஃபீஸும் போஸ்ட் ஆஃபீஸும் நீங்கள் வந்து பின்கோட் போட்ட உடனே வந்துடும். ஸோ இதுதான் விஷயம் ப்ரோ. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒன்றையும் பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்காங்க. இது மாதிரி என்னென்ன பண்ணுறோம் செய்கிறோன்ற அந்த பின்கோட் போட்ட உடனே உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் ஃபார்மில் ஃபார்மில் எழுதிருக்கீங்களா கேப்லெட்டர்லன்னு பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இது மாதிரி வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம வந்து பாருங்கள், நான் வந்து என்ன ஆவணம் சூஸ் பண்ணுறேன்றதை வந்து அவங்க கொடுக்கணும். மேனுவல் அப்லோடா இல்லை வந்து ஃபெச் ஃப்ரம் டிஜிட்டல், சில பேர் டிஜிட்டல் இந்த ஃபார்ம் வச்சுருப்பாங்க. அது மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அதுலேருந்து ஃபெச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இது மாதிரினா நீங்கள் ஜஸ்ட் மேனுவல் அப்லோடாக பண்ணி நீங்கள் தான் அந்த ஃபைலை ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபைலை ஸ்கேன் பண்ணிவிட்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜேபிஜி அது உங்கள் இருக்கும். ஏதோ ஒரு ஃபார்மேட் தெளிவாக க்ளீனாக ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யார்கிட்ட கையெழுத்து வாங்கினீங்க செஞ்சீங்க பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த இப்போ பாருங்கள் அது செலக்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஃபார்ம் டைப்பு இப்போ கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண மூலமாக நீங்கள் வந்து யார்கிட்ட வாங்கினீங்க என்று தெரிஞ்சுக்கலாம். அதுவும் கரெக்டாக சூஸ் பண்ண நிறைய ஆப்ஷன் இருக்கும். பேங்க் பாஸ்புக்கு, வேறு இது மாதிரி எலக்ட்ரிக் பில்லு, இது மாதிரி வந்து ஸ்கூலா இல்லை கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இது மாதிரி என்ன ஏதுன்னு அதுலேயே வந்து அந்த ஃபார்முக்கு நாங்கள் கிளிக் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் அந்த ஆதார் ஃபார்மில். அந்த மாதிரி ஃபார்ம் வச்சு நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை டிக் பண்ணவங்கிட்ட வந்து அந்த நேம் அதை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்கள் கெசட் ஆஃபீஸர். நெக்ஸ்ட்டு வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணியாச்சு சர்டிஃபிகேட்டு. நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு ஒரு டைம் இது மாதிரி அது அந்த குட்டி இது கிளிக் பண்ணோம்னா நம்ம கரெக்டாக தான் பண்ணிடுவோமா, அவங்க ஃபோட்டோ தான் இருக்கான்ற மாதிரி ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். அது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போய்டும். அடுத்த பேஜ் வந்து நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயிலாம் கரெக்டாக வந்துடும். ஸோ டைம் அதுவும் பார்த்தோம் தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் ரெண்டுமே கரெக்டாக இருக்கா, நம்ம என்டர் பண்ணது கரெக்டாக இருக்கா, ப்ளஸ் ஃபார்ம்லேயும் நம்ம வச்சுக்க ப்ரூஃப்லையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்படி இல்லைனா அந்த எடிட் ஆப்ஷன் கொடுத்து அந்த ரைட் சைடு ஓரமாக இருப்பாங்க டாப் ரைட் சைடு கார்னரில் அந்த ஃபோட்டோ பண்ணி அதை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ
சப்போஸ் தப்பாக இருக்குது சரின்னா எடிட் கொடுத்தா எடிட் ஆகும், இல்லைனா பேக் கொடுத்து நீங்கள் வந்து பேக் போய் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது சரிங்களா, 2 ஆப்ஷன். ஆமாம். ஸோ நெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோடனே அதில் பேமெண்ட் பேஜ். ஸோ வந்து நீங்கள் அந்த டிக்ளரேஷன் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒன்று பே யூ பஸ்ஸா ரேசோ பேவா நீங்கள் கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா நான் பாருங்கள் ஜஸ்ட் இந்த கியூஆர் கூட ஸ்கேன் பண்ணிக்கிறேன். 50 ருபீஸ் நீங்கள் ஃபேஸ் பே பண்ணிங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் சேஞ்ச் ஆன உடனே உங்கள் வீட்டுக்கு என்ன சொல்கிறது ஆதார் கார்டு வந்து போஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இப்படி அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு சில வந்து யூபிஐ யூஸ் பண்ணிங்க, சில வந்து கார்டு யூஸ் பண்ணி நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிங்க. அது உங்களோட வசதியை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை எதுவுமே இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் கியூஆர் கோடு ஏதாச்சும் ஒரு தான் உங்கள் ஃபோன்பே கூகுளுக்கு போய்ட்டு இல்லை பேடிஎம் போய்ட்டு நீங்கள் அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அமௌண்ட் பிடிச்ச உடனே உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் பேமெண்ட் ஆகிட்டு உங்களுக்கான அந்த ஸ்லிப் வந்து ஜென்ரேட் ஆகிடும். உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு டைம் நீங்கன்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதில் நீங்கள் பிரிண்ட் எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட் வந்து வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட். இப்போ டவுன்லோட் பண்ணோடனே அதான் அந்த அக்னாலஜ்மெண்ட் நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ இது மாதிரி வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஆதார் கார்டு வந்து அட்ரஸ் மாற்ற ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வீட்டிலேருந்தே செஞ்சுக்கலாம். இல்லை சப்போஸ் தெரியலன்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். அதான் இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அது ஒன்லி கால் அவைலபிள் வராது. ஸோ ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் வந்தால் இந்த மாதிரி பண்ணணும் சைடு இருந்தால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கலாம். ஏதாச்சும் டவுட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். மேலும் இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனே தெரிஞ்சுக்கணும், ஏதாச்சும் மாதிரி டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் கேளுங்க. கண்டிப்பாக எல்லாம் ஈஸியாகவே சிஎஸ்சி ஒர்க்கெலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ உடனே பார்க்குறதுக்காக.